படைப்பதற்கு இருக்கிற இறுதி வாய்ப்பே சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் தான். குயவன் மகன் பானைதான் செய்ய வேண்டும், நாவிதர் மகன் முடிதான் திருத்த வேண்டும், செருப்பு தைப்பவன் மகன் செருப்புதான் தைக்க வேண்டும். இப்படி அவரவர் வேலையை அவரவர் செய்ய வேண்டும். மாறாக கல்வி கற்று காவல்துறை அதிகாரியாகவோ படிப்பிக்கிற ஆசிரியர்களாகவோ அல்லது மாவட்ட ஆட்சியராகவோ மருத்துவராகவோ ஆக எண்ணக்கூடாது. அப்படி எண்ணினால் அடுத்த பிறப்பிலே வாயாலே தின்று வாயாலே மலம் கழிக்கும் வௌவால் முகம் கொண்ட மைத்ராச ஜோதிகன் என்ற பேயாக பிறப்பாய் என்று மனு தர்மத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நமது முன்னவர்கள், நமது மூதாதைகள், இங்கே படங்களாக இருக்கிற நமது இன பெருமக்கள், நீ அடுத்த ஜென்மத்தில் பேயாக அல்லது நாயாக இந்த ஜென்மத்தில் படித்து மனிதனாக என்று போராடினார்கள். அந்த போராட்டத்தின் தொடர்ச்சி நீட்சிதான் உங்கள் பிள்ளைகள் சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் கேட்பது. என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், இந்த தமிழ் சமூகத்தை மாற்றி படைக்க காத்திருக்கிற எதிர்கால புரட்சியாளர்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இட பங்கீட்டு முறை, அவர்கள் சொல்வது இட ஒதுக்கீடு, போனா போது எடுத்துக்க, அத அந்த சொல்லையே நாம ஏற்கல. இட பகிர்வு, இட பங்கீடுதான். எனக்கு வேண்டியது சலுகை, போனஸ், மானியம் அல்ல, இலவசமும் அல்ல. எனக்கு வேண்டியது என் உரிமை. இந்த மண்ணின் மகன் எனக்கு வேண்டியது எனது உரிமை. அதனால் இட ஒதுக்கீடு அல்ல, இட பகிர்வு. எனக்கு வேண்டிய இட பங்கீடு, அதை தர வேண்டும். எதனால் இந்த உறுதியான நிலைப்பாட்டிலே நாம் நிற்கிறோம்? பிறப்பின் அடிப்படையில் நான் தாழ்ந்தவன், கீழானவன், இழி சாதி, இழி மகன் என்று தாழ்த்தி வீழ்த்தி, நான் படிக்கக்கூடாது, இந்த தெருவில் நடக்கக்கூடாது, இந்த கோயிலுக்குள் நுழையக்கூடாது, இந்த குளத்தில் குளிக்கக்கூடாது என்று வைத்திருந்தாய். கல்வி, அரசியல், அதிகாரம், வேலைவாய்ப்பு எல்லாவற்றிலும் என்னை நிராகரித்து புறக்கணித்து வைத்திருந்தாய். எந்த சாதியின் மீது திணித்து இழிவுபடுத்தி வீழ்த்தி கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல், அதிகாரத்தில் என்னை புறக்கணித்தாயோ அதன் அடிப்படையிலே எனக்கு அந்த உரிமைகளை வழங்க வேண்டும் என்கிற கோட்பாடுதான் இந்த இடப்பகிர்வு என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு உரியதை நீ பறித்துக் கொண்டாய், அதை திருப்பி தர வேண்டும் என்கிற உரிமை போராட்டம் தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும். இதை செய்துவிட்டால் எப்படி ஏற்றதாழ்வற்ற சமூகம் உருவாகும்? புழுவுக்கு கொடுக்கு ஏன் முளைக்கிறது? பாதுகாப்பற்ற சூழலில் தன்னை தற்காக்க ஒரு கொடுக்கு. நத்தைக்கு கூடு ஏன் அவசியப்படுகிறது? நசுக்கி கொள்வார்கள் என்கிற தற்காக்க ஒரு கூடு. நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகத்தின் மக்கள், காலங்காலமாக ஒடுக்கி ஓரங்கட்டப்பட்ட மக்கள், தங்கள் உரிமையை கேட்பதற்கு குரலற்று அரசியல் அதிகாரமற்று இருக்கிற மக்கள், வழியே இல்லாமல் நாம் எல்லாம் சாதி அமைப்புகளாக ஒன்று திரண்டால் தான் நமக்கான உரிமையை பெற முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டதால் தான் இத்தனை சாதி அமைப்புகள், சங்கங்கள் உருவாகிவிட்டது. எனக்கு உண்டானது கிடைத்துவிட்டால், அவனுக்கு உண்டானது கிடைத்துவிட்டால், அவனுக்கு உண்டானது கிடைத்துவிட்டால், அவனுக்கு உண்டானது கிடைத்துவிட்டால் இங்கே எவருக்கும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஒன்றாக இருப்பார்கள். எல்லாரும் தமிழ் சமூக சொந்தங்களே, என்னை பெற்ற பேரன்புமிக்க தாய்மார்களே, என் உடன் பிறந்தார்களே, உங்களிடத்தில் உங்கள் மகன் கேட்கிறேன். இந்த கூட்டத்தில் சாதியை மறந்து, மதங்களை மறந்து, நாங்கள் தமிழ்தாயின் பிள்ளைகள், ஒரு தாய் பிள்ளைகள், நாங்கள் தமிழர்கள் என்று நீங்கள் அமர்ந்திருப்பது போல ஒரு சமதர்ம சமூகம் உருவாகும். இந்த கூட்டம் போல மொத்த நாடும் மாறும். இது சத்தியம். இதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதி.
நாங்கள் உணராதவர்கள், அறியாதவர்கள் அல்ல. நான் தேவர். அருகில் இருக்கிற தேவேந்திரர் சுவாசித்து விடுகிற காற்றை நான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். நான் நாடார். அருகில் இருக்கிற கோனார் சுவாசித்து விடுகிற காற்றை, அவன் மூச்சு காற்றை நான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். நான் கவுண்டர். அருகில் இருக்கிற பறையர் விடுகிற மூச்சு காற்றை நான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். இதை உணராத அறிவிலிகள் அல்ல அன்னை தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ளணும். என் அருமை பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை எப்படி சமப்படுத்த முடியும்? எனக்கு உண்டானது கிடைக்க வேண்டும். எல்லாருக்கும் உண்டானது, எல்லோருக்குமானது கிடைத்து விட்டால் யாருக்கும் பிரச்சனை வராது. இங்கதான் சிக்கல். இங்க என்ன பிரச்சனை உருவாகிறது? இப்ப எதுக்காக இது? இந்த நாட்டில் இடஒதுக்கீடு இருக்கா? இருக்கு. இடப்பகிர்வு இருக்கா? இல்ல. எப்படி இருக்கு பகிர்வு என்பது? சரியா இருக்கணும், எல்லோருக்கும் சமமா இருக்கணும். அதை எப்படி செய்யணும்? சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். குடிவாரி கணக்கெடுப்பு. சாதி தமிழ் சொல் அல்ல, சாதி தமிழ் அல்ல, தமிழனுக்கு சாதி இல்ல. புரட்சி பவளன் பாடியது. இப்ப என்ன பண்ணணும்? என்னணும். எப்படி என்னணும்? நான் தேவர். தேவர்னு ஒரே வார்த்தையில முடிக்க கூடாது. முக்குளத்தோர்னு மூடி மறைக்க கூடாது. அப்ப நான் யாரு? நான் கள்ளன், என்னை எண்ணு. நான் மறவன், என்னை எண்ணீரு. நான் அகமுடையோ, என்னை எண்ணீரு. நான் கோனார், என்னை எண்ணீரு. நான் நாடார், என்னை எண்ணீரு. நான் உடையார், எண்ணீரு. நான் முத்தரையர், எண்ணீரு. எண்ணீர். நான் மூப்பனார், எண்ணீரு. நான் பிள்ளை, எண்ணீரு. நான் முதலியார், எண்ணீரு. எண்ணீடு. நான் ரெட்டியார், நான் செட்டியார், நான் நாயுடு, எண்ணீரு. எண்ணி அவனவன் எண்ணிக்கைக்கு ஏற்ப கொடுத்துடு. இதுதான் நாம சொல்ற சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும். எளிய உதாரணம், என் உடன் பிறந்தார்களே, என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெரியோர்களே, உங்களிடத்தில் உங்கள் மகன் சொல்கிறேன், 5 பேர் இருக்கிற வீட்டிற்கு 50 பேர் சாப்பாடை அனுப்பாதே. 50 பேர் இருக்கிற வீட்டிற்கு 5 பேர் இருக்க சாப்பாடை கொடுக்காதே. அது சமூக நீதி அல்ல, அநீதி. இதுதான் உங்கள் பிள்ளைகள் முன்வைக்கிற கோட்பாடு. அப்ப என்ன கோட்பாடு? எடுத்து கொடுக்காதே, எண்ணி கொடு. அள்ளி கொடுக்காதே, அளந்து கொடு. இதுதான் தமிழ் தேசிய பிள்ளைகள், நாம் தமிழர் பிள்ளைகள், தமிழ் தேசிய அரசியல் தம்பி தங்கைகள் முன்வைக்கிற கோட்பாடு தான். நீ எண்ணி எடுத்து கொடுக்கிறதுக்கு நீ யாரு? கருணாநிதி தான் இடஒதுக்கீடு கொடுத்தார். கருணாநிதிக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் சொல்லுங்கள், காலங்காலமாக அவர்கள் இருக்கிற இடம், என்னை பெற்ற என் தாய் தந்தையர், என் உடன் பிறந்தார்கள் கொடுத்த இடம் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். இது என்னிடம், என்னிடத்தில் என் இடத்தை தருவதில் உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? என்னப்பா முக்குளத்தூர் எவ்வளவு என்னப்பா? தேவேந்திரர் எவ்வளவு என்ன? கோனார் எவ்வளவு? நான் எண்ணினா எனக்கு 2 சீட்டா? 2 அமைச்சர் தான் நாட்டிலையா? 2 அமைச்சர் எங்க கொடுத்திருக்கா? என் ஊரு ராமநாதபுரத்து சிவகங்கையிலே கொடுத்துட்டேன், காரைக்குடியிலே கொடுத்துட்டேன். ஒன்னு ஐயா கண்ணப்பன், ஒன்னு ஐயா பெரியப்பன், 2 பேருமே என் ஊர். திருநெல்வேலியில கோனார் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. திருவண்ணாமலையில் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. ஏன் கொடுக்கல? இது சமூக நீதியா அநீதியா? இப்ப நான் என்ன கேட்கிறேன், என் எண்ணிக்கை எவ்வளவு? கோனார் எண்ணிக்கை 2 அமைச்சர். ஐயா ஸ்டாலினுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 2. ஒரு வீட்டுக்குள்ள 2 அமைச்சர், நாட்டுக்குள்ள எனக்கு 2 அமைச்சர். என்னடா சமூக நீதி இது? அது என்ன அமைச்சர்? அறிவார்ந்த தம்பி தங்கைகளே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, உயிருக்கினிய என் உடன் பிறந்தார்களே, இந்திய துணைக்கண்டத்தை 3 முறை பிரதமராக இருந்து ஆளுகிறார் ஐயா நரேந்திர மோடி அவர்கள். இந்தியாவை நம் நாடு, என் நாடு, நம் தாய் நாடு என்றே ஏற்றுக்கொள்ளும். பாரத நாடு, பைந்தமிழர் நாடு, அதில் மாற்று கருத்து நமக்கு இல்லை. இந்திய நாடு, என் நாடு என்ற முழக்கத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். உண்மையிலே என் நாடுதான். ஆனால் இந்த துணைக்கண்டத்தை 15 ஆண்டுகளாக 3வது முறையும் ஒரு குஜராத்தியே ஆளுகிறார். 2வது பெரிய பதவி உள்துறை அமைச்சகம், ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா, அவரும் குஜராத்தி.
ஒரு மாநிலத்தை சார்ந்தவர்கள் 28 மாநிலம் 8 ஒன்றிய பிரதேசங்கள் ஒன்றிணைந்த ஒரு நாட்டில் 2 மிகப்பெரிய பதவியை ஒரே மாநிலத்தை சார்ந்தவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தை, இவ்வளவு பெரிய மக்கள் தொகை, தமிழ் பெருங்கடல் பேரின மக்கள் கூடிய கூட்டத்தில் ஒருவனுக்கு கூடவா முதலமைச்சராக தகுதி இல்லை? இல்லை. கருணாநிதி மகனே இருக்கட்டும். ஆனால் துணை முதல்வராக கூடவா இவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஒருத்தனுக்கும் வாய்ப்பில்லை? இத்தனை பெரிய கூட்டத்தில் இவ்வளவு பெரிய நாட்டில் இல்லாத துணை முதலமைச்சர் கருணாநிதி வீட்டிலே தான் இருக்கிறாரா? ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர், ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது தம்பி உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர். நீங்கெல்லாம் என்ன அமைச்சர்? மங்கினி அமைச்சர்களா? என்ன அமைச்சர்கள்? இந்த நாட்டில் தாண்டா சாராயம் விற்கிற அமைச்சரை கொடுத்ததற்கு சாதி பெருமைப்படுவது இந்த நாட்டில் தாண்டா. சாராயம் எங்க சாதிக்கு அமைச்சர் என்ன அமைச்சர்? சாராயம் விற்று சாகடிக்கிற அமைச்சர். இது ஒரு கூட்டம், இது ஒரு கொடுமை. பெருமை பேசிட்டு அலையிறது. நீ சாதி பெருமை மத பெருமை பேசே செத்து போன. உன்னை புதைக்கவாது சுடுகாடு வச்சிருக்கியா? இப்ப அதையும் தனியாருக்கு கொடுக்க போறேன். இப்ப பணத்தை வச்சுக்கிட்டு பணத்தை கேட்ப, நீ அல்லாடுவ. நீ காசு கொடுத்தா தான் புதைக்க விடுவான். தம்பி சிரிக்காத, அதுக்கு நான் தான் சென்ற ஒண்ணும். உன் பணத்தை புதைக்க விடுறா, சுடுகாட்டையாவது விடுறா, நான் தான் சென்ற ஒண்ணும். நீ என்ன பண்ணுவ? ஓட்ட அவனுக்கு போட்டு ரோட்ல எண்ணெய் போட்டுருவ. நான் நெஞ்சு வெடிக்க வேர்க்க ஐயோ அப்படின்னு நான் உனக்கு சத்து கத்திக்கிட்டு கிடப்பேன். 1 வருஷம் 2 வருஷம் கத்தல, 15 ஆண்டுகளா கத்திக்கிட்டு இருக்கேன். காதுல சேரல. இப்ப கொஞ்சம் சேருது. எங்க சேருது? இந்த பாரு பிதிங்கி நிக்கிறான் பாரு, இவன் காதுல விழுகுது. அப்ப என்ன பண்ணணும்? சமத்துவ சமூகம் படைக்கணும்னா இதை விட்டால் வேறு வழி கிடையாது. நாங்க படையாச்சியா வன்னியரா எண்ணீர் 2 கோடியா அதுக்கு தக்கன கொடுத்துரு. இதுல யாராவது நாங்க கேட்டா எங்களை நீங்க கேளு. நீங்க முக்குளத்தோரா எண்ணிக்கை கொடுத்துரு, கோனாரா எண்ணிக்கைக்கு ஏற்ப கொடுத்துரு, நாடாரா கொடுத்துரு, உடையாரா கொடுத்துரு, முத்தரையரா கொடுத்துரு. வேற யாரு இருக்கா? என்னென்ன எல்லாருக்கும் கொடுத்துரு. மண்ணின் பிள்ளைகள் எல்லாருக்கும் கொடுத்துரு. நாங்க கேட்கல.